அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனோட அருளால் திருக்குரானை நம்ம அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சூரா அல் அன்ஃபால் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் 60 வசனங்கள் பார்த்துருந்தோம். போரில் கிடைத்த பொருட்கள் அப்படின்ற தலைப்பை வச்சுட்டு முதல்ல போர்னா என்ன, எதற்காக அந்த போர், அங்கே என்னெல்லாம் நடக்குது, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, கிடைக்கக்கூடிய பொருட்கள் யார் யாருக்கு, இப்படி பல வகையாக அதை இன்டெப்த்தாக இறைவன் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ கடைசியாக 60வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கு என உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைப்படையையும் திரட்டி வையுங்கள். யாரை அழிக்கிறதுக்கு அப்படின்னா, குழப்பத்தை உருவாக்கி இறைவனுடைய சட்டங்களை நிறைவுபடுத்த விடாமல் இருக்கக்கூடிய, தனக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை, குழப்பங்களை அதிகமாக விளைவிக்கக்கூடியவங்களை, நம்பிக்கை துரோகிகளை இறைவன் பேசுகிறான். ஸோ அவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து உங்கள் வலிமையை திரட்டுங்க. இன்னும் வந்து இதன் மூலமாக அல்லாவுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களையும், இவர்கள் அல்லாது வேறு பகைவர்களையும், அல்லாவுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக சிலர் இருக்காங்க, அவங்க இல்லாமல் வேறு சிலர். சேம் நம்ம வந்து முழுக்க மக்கா காஃபிர்களை மட்டும்தான் யோசித்தோம். ஆனால் எப்போ வந்து அந்த பயணக்கூட்டம்னு ஒன்று இறைவன் வந்து குறிப்பிட்டு பேசினானோ அப்போவே நம்ம பிரிட்டிஷுடைய அந்த நிலைமைகளை நம்ம அப்போ, பிரிட்டிஷ் இப்போ தானே வந்தாங்க, நீங்கள் என்ன அவங்கள போய் இப்போ பேசுகிறீங்க, அவங்களுடைய வரலாறு வெறும் 800 வருஷம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் பிரிட்டிஷுக்குன்னு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இது கிடையாது. பிரிட்டிஷ் மட்டும் நான் குறிப்பிடலை, ஒரு குறிப்பிட்ட சில இனம். அதை நீங்கள் வந்து இலுமினாட்டி எடுக்கலாம். இலுமினாட்டிஸ்லாம் வந்து இன்றைக்கி தான் வராங்களா அப்படின்னா, அதை தாண்டி அந்த பயணக்கூட்டம்னு வரும்போதே சாப்பியன்ஸ், இலுமினாட்டிஸ், தஜ்ஜாலுடைய கூட்டம், யாஜூஜ் மாஜூஜ், இப்படி நீங்கள் எப்படி வேணால் ஃபிட் பண்ணி யோசிச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இறைவனுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பகைவர்களை வந்து நீங்கள் அறிய மாட்டீங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், யார் இவங்கன்னு நீங்கள் அறிய மாட்டீங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களை அறிவான். இன்றைக்கி நமக்கு யோசனையாக இருக்குல்ல, இவங்க அவங்களா, இவங்களா எவங்க அப்படின்னு இவ்வளோ யோசனை வருதில்ல. ஸோ உங்களுக்கு தெரியாது யாருன்னு, ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் அப்படின்னு இறைவன் அப்போவே சொல்லிட்டான். ஸோ இப்போவும் வந்து நம்ம வந்து அதுக்குன்னு அவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களாகவும் இருக்கலாம். அப்போலேருந்து காலமாக எப்பெல்லாம் ஃபசாதுகள், குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இருந்ததோ அப்போ எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க. ரைட்டா? அப்போ அல்லாவின் பாதையில் நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். ஒருபோதும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு இறைவன் பேசியிருந்தான். இப்போ 61வது வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வ இன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வ தவக்கல் அலல்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நபியே, பகைவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீரும் அதற்கு தயாராகிவிடும். இன்னும் அல்லாவையே முழுவதும் சார்ந்திருப்பீராக. திண்ணமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். அப்போது நபிக்கு அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான், இந்த பகைவர்கள் வந்து ஒருவேளை சமாதானத்தின் பக்கம் சாயிறாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு தயாராகிடுங்க. பாருங்கள், அவ்வளோ பெரிய யுத்தத்துக்கே அல்லாஹ் சொல்கிறான், யாராவது சமாதானமாக போனாங்கன்னா நீங்களும் சமாதானமாக போங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, ஒரு வீட்டு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பேச்சு வழக்கில் ஏதோ பிரச்சனைனாலும் வாலண்டியராக ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் நம்ம மன்னிக்கிறது இல்லை. அப்போ தான் வந்து இன்னும் நம்ம வந்து சீன் போடக்கூடியவர்களாக, பெருமை கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம்.
இது உங்கள் குழந்தைகளை மட்டும் இல்லை, நீங்களுமே உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நம்ம யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்குறோமா, இல்லை யாராவது மன்னிப்பு கேட்டால் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆனால் அல்லாஹ் வந்து அவ்வளோ பெரிய யுத்த காலத்திலேயே சமாதானத்தின் பக்கம். சமாதானம் அப்படிங்கிறது பேச்சளவில் சமாதானமாக பேசுகிறது இல்லை. இன்றைக்கி ஒன்று ரொம்ப நம்ம வந்து வரட்டு பிடிவாதம் பிடிச்சி சொந்தங்களை இழக்கிறோம், அல்லது போலியான விஷயங்களை கண்டு ஏமாந்து போகிறோம். இது ரெண்டுமே நடக்குது. அப்போது அந்த சமாதானத்துடைய ஒரு ப்ராப்பர் மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்னால் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ எந்த வகையிலையுமே பங்கம் ஏற்படாத வகையில், இல்லை என்னால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை நான் நானே சால்வ் பண்ணுறேன், இல்லை அது மாதிரி இன்னும் நான் ஏற்படுத்தாத அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா தான் அது சமாதானம். நான் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி நான் உங்ககிட்ட சாரி சொல்லி சேர்ந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சது தானே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கள்ளத்தனம். ஸோ அப்படி இல்லாமல் இது ஏன் உங்களோட நான் கம்பேர் பண்ணுறேன்னா, இது வீடுகளில் மட்டும் நடக்கலை, கம்பேரிட்டிவ்லி உலகத்திலேயே இதுதான் நடக்குது. 2 பேரை சண்டை போட வச்சுட்டு கடைசியில் நான் மட்டும் நல்லவனாக ஆயிடுவேன், அவங்க 2 பேரும் எதிரிகளாக போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா நான் தான் உண்மையான துரோகியாக இருப்பேன். இதுதான் இன்றைக்கி பல வல்லரசுகள் நாடுகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது செய்து, அண்ட் மோரோவர் நிறைய பெரிய பெரிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போது உண்மையாகவே அவங்க வந்து பகைவர்களாக இருந்தாலும் சமாதானத்தின் பக்கம் அவங்க சாயிறாங்க அப்படின்னா, நீங்களும் அவங்கள வந்து விட்டுருங்க, அல்லாஹ்வையே முழுசாக சார்ந்துருங்க. அவன் எல்லாத்தையுமே செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். அடுத்து وَإِنْ يُرِيدُوا أَنْ يَخْدَعُوكَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ. அவர்கள் உம்மை ஏமாற்ற முனைந்தால் அல்லாஹ் உமக்கு போதுமானவனாக இருக்கிறான். அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, சரி சமாதானமாக போவோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டாலும், உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஏமாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் போதுமானவன். தன்னுடைய உதவியினாலும் இறை நம்பிக்கையாளர் மூலமாகவும் உமக்கு வலுவூட்டியவனும் அவனே. இப்போ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது. அல்லாஹ் வந்து இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, இவ்வளோ ஃபசாதுகள் இருக்கே, இதெல்லாம் வந்து யாராவது வந்து தீர்க்க மாட்டாங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, என்னால் நிமிரவே முடியலையே. இதே மாதிரியான எண்ண ஓட்டங்களில் இருந்த அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரியான நிறைய முற்போக்கான விஷயங்கள் இறைவன் சொன்னதை நடைமுறைப்படுத்தினதுனால அன்னைக்கு கோல்டன் எராவாக இருந்தது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இறைவன் பேசுகிறான். அது இன்றைக்கும் வந்து நமக்கு வந்து படிப்பினையாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்துக்கும் இது படிப்பினையாக இருக்கும். சரி, இப்போ அவங்க உங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. இது வந்து உலக அளவுலையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் அளவுலையும் பாருங்கள். சரியா? அப்போ இறைவன் வந்து போதுமானவனாக இருக்கிறான். இறைவனை நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னா அவன் தன்னுடைய உதவியினாலும் இறை நம்பிக்கையாளர் மூலமாகவும் உமக்கு வலுவூட்டியவனும் அவனே. என்னடா என் லைஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப நெகட்டிவான பீப்புளே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து உங்களோட இதுதான். என்னென்னா இறைவன் வந்து இப்போ நமக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன் வருது, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு வருது, ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து இறைவன் இருக்கான், அவனோட வேலையை தான் நம்ம செய்கிறோம். அப்போ அதுக்கு வந்து எனக்கு நான் அவனுக்கு உதவுறேன், அதனால் எனக்கும் அவன் உதவுவான் அப்படின்ற நினப்பு வந்தால் இந்த தாட்ஸ்லாம் நமக்கு வருமா? எனக்கு யாருமே இல்லைன்னு அப்படிங்கிற நினப்பு நமக்கு வருமா? அதே மாதிரி இறை நம்பிக்கையாளர் நமக்கு சட்டுன்னு வீட்டில் உள்ளவங்க இன்னும் வந்து யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நினப்போம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாவது பண்ணிட்டு போவாங்க.
அந்த ஹெல்ப் நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் இருக்கீங்க, அப்போ வந்து ஏதோ ஃபேன் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேன் போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் வேறு யாரோ ஒருத்தவங்க போடுவாங்க, அது யாருன்னே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஏன் இவங்கக்கிட்ட இந்த குரானோட நீங்கள் ஏன் கம்பேரிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம நினப்போம், பெருசாக நினப்போம் எனக்கு யாருமே இல்லைன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இறைவன் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ வந்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய உதவியினாலும் இறை நம்பிக்கையாளர் மூலமாகவும் வலுவூட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வைக்கணும். ஸோ இதை நபிக்கிட்டையுமே இறைவன் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வந்து இந்த போரில் இப்படிலாம் நடந்துக்கோங்க அப்படின்னு. வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீ அம்மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம். இப்போ அவர்களுக்கிடையே உளப்பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தியவனும் அவனே. உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நீர் செலவழித்தாலும் அவர்களிடையே உளப்பூர்வமான இணைப்பை உம்மால் ஏற்படுத்தி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை பிணைத்தான். திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். இப்போ நபியுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதாவது நபி கூட ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துச்சு. இப்போ அந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஃபெய்த்துலேயும் சரி அவங்களுடைய எல்லா விஷயத்துலேயும் நபிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இறைவன் மீதான நம்பிக்கையிலையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நபிக்கு அவங்க செய்த உதவியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த முஹாஜிர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க முஹாஜிர்களுடைய இன்னொரு அன்சாரிகளும், அதை தாண்டி அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் வந்து நல்லா ரொம்ப இதுவானவங்களும் இருப்பாங்க தான். பட் அவங்கெல்லாம் அடுத்தடுத்த கேட்டகரி தான். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேட்டகரிஸாக இருந்தாங்க. அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் செலவழித்தாலும் உளப்பூர்வமான இணைப்பை உங்களால் ஏற்படுத்தவே முடியாது. நம்மளும் ஆசைப்படுறோம், நிறைய இப்படி பிரிஞ்சு இருக்கோமே, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதா, எல்லா ஜமாத்தும் எல்லா கிளாஸஸும் ஒன்றாவே நடத்த முடியாதா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இறைவன் சிலருக்கு மட்டும்தான் அந்த உளப்பூர்வ இணைப்பை ஏற்படுத்துவான். நீங்களும் நானும் நினச்சா அது ஏற்படுத்த முடியாது. இறைவன் தான் அந்த பிணைப்பை ஏற்படுத்துகிறான். அப்போது இறைவனுடைய விஷயத்தில், அதாவது இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எங்கெல்லாம் நீங்கள் வந்து உளப்பூர்வமாக சேர்ந்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தின அன்பு. நம்ம நினப்போம், இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இல்லை இவங்க இவ்வளோ நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அதனால நம்ம அங்கே இருக்கோம். அப்படி கிடையாது. இப்போ இங்கேயுமே நம்ம என்ன தான் வந்து விட்டு நம்ம வகுப்புகள் எடுத்தாலும் அட்லீஸ்ட் அந்த 5 பேர் தொடர்ந்து வந்துடுறீங்க. மற்றவங்க அட்லீஸ்ட் நீங்கள் இதில் யூடியூப்பில் கேட்குறீங்க. இப்போ அந்த அளவுக்கு ஏதோ உங்களோட டைமை இதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ண முடியுதுல்ல. அப்போ என்னாலேயோ அல்லது வேறு உங்களுக்கு யார் இதை என்ன சொல்கிறது ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க மூலியமாக இந்த பிணைப்பு வரலை. யார் மூலியமாக வருது? இறைவனுடைய நாட்டத்தினால இந்த இணைப்பு வருது. நம்ம என்ன செலவு பண்ணாலும், ஏன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் எங்களுக்குமே வந்து ஒரு பாடம்தான். யாருமே வரமாட்றாங்க, நம்ம நல்ல விஷயங்கள் தானே தரோம், ஏன் குரூப்பில் இருக்கிறவங்களே வரமாட்றாங்க அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு இது இறைவன் சொல்கிறான். நீங்கள் எவ்வளோ செலவழித்தாலும், இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்ல ஆடு, அதாவது பப்ளிஷ் பண்ணணும், ஆட்லாம் போடணும் அப்படின்னா எவ்வளோ செலவுகள் இருக்கும் தெரியுமா? அது செலவு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸோ எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண உலகத்தில் உள்ள எல்லா பொருளையுமே கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வால் மட்டும்தான் இணைப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ அதை நம்ம
புரிஞ்சுக்கிடணும். ஆனால் அல்லாஹ் அவர்கள் உள்ளங்களை பிணைச்சிருக்கான். திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். அதிகமாக இந்த இடத்துல வலிமை மிக்கவன் நுண்ணறிவாளன்னு தான் வருது. அதாவது அசீசுன் ஹக்கீம். அசீசுன் ஹக்கீம்னு தான் இறைவனை வந்து இங்கே அதிகமாக தன்னை வந்து காமிச்சுக்கிறான். அடுத்து யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வ மனித்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றுகிற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். எப்போ அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருப்பான்னா நபிக்கும் நபியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான நிலையில் இருக்கோன்னு நம்மளை நாமளே வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறணும், என்னையும் உட்பட. ஏன்னா எனக்கு இது முடியல, அது முடியல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு தான் நம்ம சுற்றுறோம். ஆனால் இறைவனுக்காக நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, இறைவனை நம்பி நம்ம இருக்கும்போது அவனே போதுமானவனாக ஆகிடுறான். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும்னா அவனை நம்பும்போது தான். யா அய்யுஹன் நபியு ஹர்ரிஸில் முஃமினீன அலல் கிதால் இய்யகும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன் வ இய்யகும் மின்கும் மிஅத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். நபியே, போர் புரிவதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வமூட்டுவீராக. அதாவது இப்போ இந்த வசனம் வந்து டைரெக்டாக படிச்சிங்கன்னா என்ன அல்லாஹ் போர் புரிய சொல்கிறானா அப்படின்னு தோணும். ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த ஆயத்தோடு படிக்கும்போது தான் புரியும். அந்த முன்னாடி இருக்கிற ஆயத்துக்கள்லாம் சேர்த்து பார்த்தா தான் புரியும் எப்போ போர் புரியணும் நல்லா பேசுனா அப்படிங்கிறத. அப்போது போர் புரிகிறதுல இறை நம்பிக்கையாளருக்கு ஆர்வம் ஊட்டுங்க. நாளைக்கே இது போர்னா பெரிய சண்டைலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டு பக்கத்தில் ஒரு பிரச்சனை, இப்போ அதுக்கு வந்து எதிர்த்து வந்து போராடுறாங்க. அதுக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்புவீங்களா? வீட்டு ஆண்களை நீங்கள் அனுப்புவீங்களா? நீங்கள் போவீங்களா? அவ்வளோதான். நம்மள எத்தனை பேர் அனுப்புவோம் யோசிச்சு பார்த்துக்கிறங்க. மற்றவங்களாவது நான் முஸ்லீம்ஸாவது அனுப்புவாங்க, போவாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோம்? அதுக்குன்னு வந்து நம்ம போகவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பிரச்சனைன்னா போவோம். நமக்கு முஸ்லீம்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா போவோம். அதை தாண்டி பொது பிரச்சனைகள் எதுக்காகவது நம்ம போகிறோமா? முக்கியமாக அதனுடைய வீரியம் புரிஞ்சு, பிரச்சனை புரிஞ்சு அதுக்காக ஒரு வாலண்டியராக போய் நிற்கிறோமா? நிற்கிற மாதிரி நம்ம சந்ததியை உருவாக்குறோமா? நம்ம பெண்கள் நம்ம அப்படி போய் நிற்க முடியாத சந்ததியை உருவாக்குறோமா? அப்போ அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளருக்கு நீங்கள் ஆர்வம் மூட்டுங்க சண்டை போடுறதில்ல. எதுக்கு எதிராக? அநீதிக்கு எதிராக சண்டை போடுறதில்ல. உங்களின் நிலை குலையாத 20 பேர் இருப்பீன். இறை மறுப்பாளர்களில் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 20 பேர் இருந்தால் 200 பேர் அந்த காஃபிர்களை நீங்கள் வெல்ல முடியும். இந்த இடத்துல காஃபிர் அப்படிங்கிறது சும்மா ஹிந்துஸ் கிடையாது. யார் இறைவனுடைய சட்டங்களை முழுசாக அப்புறப்படுத்திட்டு நான் ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறேன், என் சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டத்தின் பெயரால் நம்மளை வாட்டி வதைக்கிறாங்க இல்லையா, அதை குறிப்பிடும். இப்போ நீங்கள் வந்து 20 பேர் நீங்கள் எதிர்த்து நின்னா 200 பேரை ஜெயிச்சிடுவீங்க. இது வந்து ஒரு புரியும் பட்சத்துக்கு அவங்க சொல்கிறான், இறைவன் வந்து குறிப்பிட்றான். ஏன்னா அரபியன்ஸுடைய அந்த இப்போ நம்ம சொல்லுவோம்ல 8-10 ஊர் அந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன கணக்கு மாதிரி சொல்கிறான். இத்தகையோர் உங்களில் 100 பேர் இருந்தால் இறை மறுப்பாளர்களில் 1000 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். ஏனெனில் இவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள். யார் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்காங்களாம்? காஃபீர்கள். அப்போது நம்ம சிந்திக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து முன்னை விட தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு.
நிறைய மத அரசியல் லொட்டு லொசுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வடக்கில் நடந்த நிறைய விஷயங்கள் இப்போ சர்வசாதாரணமாக நம்ம ஊர்லேயுமே நடக்குது. ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை அதிகமாக கிளப்புறாங்க. அதுக்காக வந்து நம்ம எல்லா ஹிந்துஸையும் தப்பு சொல்லக்கூடாது, எல்லா முஸ்லீம்ஸையும் அந்த பார்வையோடு பார்த்துடக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளே வருது. இது மட்டும் இல்லை, இன்னும் மோசமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்க போகிறோம். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வைக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கு எதிராக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எந்த கூட்டம் போராடுதோ அந்த கூட்டத்தோடு நீ நில்லு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடணும். அன்னைக்கு பிரச்சனையில் ஏன்னா நபியோட வந்து ஒரு சொற்பமான கூட்டம் இருக்குது. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கால உள்ள காஃபிர்கள் கூடவே யாரோ கண்ணுக்கு தெரியாத எதிரிலாம் இருக்கான். சொல்கிறான்லாம் இல்லை, சொன்னான்ல. அப்போ இவங்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்காத மக்களாக தான் இருக்காங்க. அதனால் உங்களால் 100க்கு 20 அப்படிங்கிற கணக்கில் உங்களால் வெல்ல முடியும் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நுணுக்கமான விஷயம் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவில் கரெக்டாக விடையவே கொடுத்துட்டு போயிட்ட மாதிரி இருக்குது. அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். அல் ஆன ஹஃபல்லாஹு அன்கும் அலிம அன்ன ஃபீக்கும் ஜஃபா ஃபையக்கும் மின்கும் மியாத்துன் சாபிரத்துன் யக்லிபு மியாத்தைன் வையக்கும் மின்கும் அல்ஃபுன் யக்லிபு அல்ஃபைனி பீதினில்லா வல்லாஹு மஅஸ் சாபிரீன். இப்போது அல்லாஹ் உங்கள் சுமையை குறைத்து விட்டான். இப்போதும் உங்களிடம் பலவீனம் இருப்பதை அவன் அறிவான். எனவே உங்களில் 100 பேர் உறுதி குலையாதவர்களாய் இருந்தால் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது இது வந்து அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பீரியடில் நடந்த யுத்தத்தில் இது வந்து அல்லாஹ் வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கான். இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு புரியுது. இப்போ வந்து நீங்கள் வந்து 10க்கு 20ங்கிற ரேஷியோ இல்லாமல் 100க்கு 200 ஹாஃப் தி ரேஷியோ, 20% இல்லாமல் இப்போ 50% ரேஷியோ. அப்போ 100க்கு 200 பேரை வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு இறைவன் பேசுகிறான். இப்போ அத்தகையோர் உங்களில் 1000 பேர் இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு, இது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ அப்போ என்ன சொன்னால் 100 பேர் இருந்தால் 1000 பேரை வெல்லலான்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், 1000 பேர் இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு 2000 பேரை வெல்லலாம். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எந்த இடத்துல அல்லாஹ் பொறுமையை பற்றி பேசுகிறான் பாருங்கள். அதாவது நான் ரெடியாக இருக்கேன், என்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, அல்லாஹ் அனுமதி கொடுத்தா நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொறுமை அப்படிங்கிறது அதுதான். அதாவது உங்களுக்கு எல்லா வகையான ஸ்கில்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணணும். என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் நிராயுதமாக இருக்கேன், அந்த நேரத்தில் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் அமைதியாக தான் இருக்கணும். நான் முட்டாளாக இருக்கேன், அப்போ நான் அமைதியாக இருந்தால் தான் நான் தப்பிக்க முடியும், அது வேறு. ஆனால் எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அந்த இடத்துல நான் அமைதியாக இருக்கேன் இல்லையா, அது பொறுமை. எப்போ அது பேசணுமோ, எப்போ அதை செய்யணுமோ அப்போ அதை நான் செய்கிறேன், அப்போ அதை நான் பேசுகிறேன் இல்லையா, அது பொறுமை. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமையை இன்றைக்கி நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிட்டோம். பொறுமைனா அமைதியாக இருக்கிறது தான் பொறுமை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நான் உண்மை என்னென்னா, பொறுமைனா எந்த விஷயம் எனக்கிட்ட இருக்கோ, என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டாக அல்லாஹ் சொன்னதை வச்சு நீங்கள் பாருங்கள். இது நானாக ஒன்றும் பேசலை, குரானில் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம இப்போ யோசிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அப்போ பொறுமைங்கிறது இறைவனுடைய அனுமதி கொண்டு நம்ம அந்த வேலையை செய்கிறோம் இல்லையா, அது பொறுமை. சரியா? அடுத்து இந்த ஆயத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து டைரக்டாக அன்னைக்கு நடந்த ஹிஸ்ட்ரி தான், கூடவே இன்றைக்கும் கூட அது நடக்கும். ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ்.
வரலாறு மீண்டும் நடக்கும். அதை விட ஹிஸ்ட்ரி வரலாறு மூலமாக படிப்பினைகள் நாம் எடுத்துக்கிடணும். அது அப்படியே நடக்குமா என்னன்னெலாம் தெரியாது, ஆனால் அதை போல் மீண்டும் நடக்கும். அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான். மா கான லிநபிய்யின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஜின ஃபில் அர்த் துரீதூன அரஸத் துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆஹிர வல்லாஹு அசீசுன் ஹக்கீம். பூமியில் பகைவர்களை முற்றிலும் முறியடிக்காத வரையில் அவர்களை சிறைபிடிப்பதில் ஈடுபடுவது எந்த நபிக்கும் உகந்தது அல்ல. அடுத்து பாருங்க, போர் புரிங்க, ஆனால் பூமியில் பகைவர்களை ஃபுல்லாக முறியடிக்காத வரைக்கும் அவங்கள பிடிப்பது அப்படிங்கிறது நபிக்கு உகந்தது இல்லை. ஒவ்வொன்றும் அல்லாஹ் வந்து பார்த்து பார்த்து இது பண்ணியிருக்கான். அப்போது அந்த இடத்துல வந்து நபிக்கு சொல்கிறான் அப்படின்னா நமக்கு வரைக்கும் அது பொருந்தும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய இது ஃபுல்லுமே அரசியல் பேசுது. நம்ம வந்து சாதாரண விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு பெரிய அரசியல் பேசுது. இதில் என்ன ஹைலைட்னா, குரான் வந்து ஆண்களும் ஓதணும், பெண்களும் ஓதணும். பெண்கள் அதிகமாக ஓதணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு என்ன தெரியணும், அல்லாஹ் எவ்வளோ முன்னுக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் இது கண்டிப்பாக தெரியணும்னு பேசுகிறான். அப்போ குரான் வந்து, ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட சிலர் பேசுனாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா, குரான் வந்து ஆண்களை பார்த்து தான் பேசுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. குரான் வந்து ஆண்களை பார்த்து தான் பேசுது அப்படிங்கிறதுக்கு எப்படி அவங்க அதை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் குரானை அதிகமாக எல்லாரையும் ஓதத்தான் சொல்லுவாங்க, ரைட்? அப்போது அந்த குரான் எல்லாருமே ஓத சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களும் தான் மெயினாக ஓதுறீங்க. அப்போது இந்த ஆயத்துகள் உங்களையும் நோக்கி தான் பேசுது, சரியா? பட் அவங்க மேபி வேறு மீனிங்கில் சொல்லியிருக்கலாம். எனக்கு இப்படி தான் புரிஞ்சுது. அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேணாம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குரானுடைய வார்த்தைகள் வந்து யாரை பார்த்து பேசுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து பேசுகிறதாகத்தான் அது இருக்கும். இதனோட ஆக்சுவல் மீனிங் அன்னைக்கு நபியோடு சேர்ந்து சண்டை போட்டவங்களுக்கு பொருந்தும். அன்னைக்கு யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு நமக்கு பெருசாக தெரியாது. அதில் ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க, ரைட்? ஸோ அது வந்து நமக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுதான் உண்மை, ஒத்துக்க வேண்டிய உண்மை. அதுதான் நமக்கு தெரியலை. நம்ம அதிகமாக மகாபாரதம், ராமாயணம் தெரிஞ்ச அளவுக்கு கூட, ஏன்னா அதெல்லாம் வந்து நாடகங்களாக, ஸ்கூல் புக்குகளில், அப்புறம் இன்னும் வந்து சினிமாக்களில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்ன தான் சீரா கிளாஸஸ் நம்ம படித்தாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப பிரத்யேகமாக நம்ம எல்லாருக்குமே தெரியுதா அப்படின்னா தெரியலை. இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ குரானில் வரும்போது முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க, இப்படி இருந்திருக்குங்கிற அளவாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. அப்போ பூமியில் அந்த பகைவர்களை முற்றிலுமாக முறியடிக்காத வரைக்கும் சிறைப்பிடிப்பதுங்கிறது எந்த நபிக்கும் உகந்தது இல்லை. உலக ஆதாயங்களை விரும்புகிறீர்களா? ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமை நலன்களை விரும்புகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். இது வந்து அல்லாஹ் டைரெக்டாக பேசுகிறான். என்னென்னா, ஒரு யுத்தம் நடக்குது, போர் நடக்குது. அந்த போரில் வந்து நபி வந்து சில இதை வந்து பணைய கைதிகளாக பணம் அதாவது போர் பற்றின அவேர்னஸ் முதல்ல நமக்கு வேணும். போரில் ஒன்று கொல்லப்படுவாங்க, இல்லைன்னா சிறைபிடிக்கப்படுவாங்க. சிலர் வந்து சரண்டர் அடைகிறாங்க அப்படின்னா, இந்த சரணடைகிறாங்க அப்படின்னா சிறைபிடிக்கப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப காயம் பட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் அப்பவும் வந்து இது பண்ண மாட்டாங்க. சண்டை போடையில் செத்தாதான் உண்டு, இல்லைன்னா சிறை. ஸோ அப்படி பிடிக்கிறத இன்னும் சிலர் வந்து நாங்கள் வந்து காசு தந்துடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சிறைப்பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி சிறைப்பிடித்து
அந்த காசை வாங்கிட்டு விடக்கூடிய நிலையில் இருக்கிற தருவாயில் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் உலக ஆதாயங்களை விரும்புகிறீங்க, அல்லாஹ் வந்து மறுமை நலனை தான் விரும்புகிறான். அல்லாஹ் எல்லாத்தையும், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அந்த போரில் கிடைத்த பொருட்களோட இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம், ரொம்ப மோஸ்ட் பிரச்சனையே நான் தான் அப்படிங்கிறப்போ என்னை நீங்கள் கொல்றது தான் சிறப்பு. ஏன்னா நான் தான் பிரச்சனை, யுத்த காலத்தில். ஆனால் அப்போ என்ன பண்ணுறது, என்னைய வந்து கரெக்டாக சிறை பிடிச்சிட்டு ஒரு கணிசமான அமௌண்ட்டை வாங்கிட்டு என்னைய விட்டால் திருப்பி யாருக்கு நஷ்டம்? நான் நல்லாயி திருப்பியும் வந்து உங்களை தானே ஹர்ட் பண்ண, உங்களோட படையத்தானே வீழ்த்த நினப்பேன். அதிகமாக இந்த போர்களுடைய புக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அவங்க போர் என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இன்றைக்கி பிஸ்னஸ்ஸு, இன்றைக்கி இந்த உலகமே போராக தான் இருக்குது. எந்த நேரமும் எப்போவும் நம்மளை கீழே தள்ளிட்டு மேலே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து சிந்திங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து உலக ஆதாயத்தை விரும்புகிறீங்க, ஆனால் அல்லாஹ் மறுமை நலனை வந்து உங்களுக்காக வச்சுருக்கான். அவன் எல்லாத்தையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்கிறான். லவ்லா கிதாபும் மினல்லாஹி சபக லமஸ்ஸகும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அதீம். அல்லாவின் தீர்ப்பு முன்னரே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் கைதிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டவற்றுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். அப்போது அங்கே வந்து நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டைமில் சில கைதிகளை விட்டுருக்காங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படி செய்யலாமா? நீங்கள் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை இதை பற்றி, அதனால் இப்போ நான் விடுறேன். ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா கடும் தண்டனை கொடுத்துருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, என்னோடய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னரே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டவற்றுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். இது டைரக்டாக நபிக்கு இறைவன் சொன்ன அந்த விஷயங்கள். ஸோ நபி பீரியட்லேயே அல்லாஹ் வந்து நிறைய சரி தவறுகள்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஆனால் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஆட்சியாளர்கள்கிட்ட இதை சொல்ல முடியுமா? ரைட். பட் இறைவன் வந்து இதை வந்து பேசுகிறான். அப்போது வந்து அந்த சிறை கைதிகள், ஆர்மி, இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வேறு படத்தின் வாயிலாக என் வீட்டு இளைஞர்களை ரொம்ப ஈஸியாக, இப்போ ஏதோ ஒரு இதில் கேட்டேன், யாரெல்லாம் வந்து அது என்ன இந்திய ஆர்மியில் சேர விரும்புகிறீங்க அப்படிங்கிறப்போ எல்லாம் அந்த காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் நான் கத்துது. எது ஆர்மினா என்ன பண்ணுது, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஃபகுலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தையிபா வதக்குல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எனவே நீங்கள் போரில் கைப்பற்றிய பொருள்களை உண்ணுங்கள், அவை அனுமதிக்கப்பட்டவையும் தூய்மையானவையும் ஆகும். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்து வாருங்கள். திண்ணமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், அந்த கனிமத்து பொருட்களில் 5ல் 1 பங்கு அல்லாஹ்க்கு, நபிக்கு, இதுக்கெலாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அடுத்து இன்னும் நீங்கள் வந்து காசு அந்த இதை வாங்கிட்டு நீங்கள் கைதிகளை விட்டுட்டீங்க, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறான். பட் ஸ்டில் அப்போ வாங்கின பணத்தை என்ன பண்ணுறது? அல்லாஹ் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லையே. சொல்கிறான், சரி ஓகே, அப்போ நீங்கள் கைப்பற்றிய பொருள்களை உண்ணுங்க, போரில் கைப்பற்றிய பொருள்களை இதை வந்து நீங்கள் உண்ணுங்க, சாப்பிடுங்க. இது வந்து அப்போ எந்த அளவுக்குன்னா, சாப்பிடுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, தூய்மை தான் அது. மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்து வாருங்கள், அல்லாஹ் வந்து மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான்.
யா அய்யுஹன் நபியு குல்லி மன் ஃபீ ஐதீக்கும் மினல் அஸ்ரா அலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் ஹைரன் யூத்திக்கும் ஹைரம் மிம்மா உகித மின்கும் வயகஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, உங்கள் கைவசத்தில் உள்ள கைதிகளிடம் நீர் கூறும், உங்கள் உள்ளங்களில் சிறிதளவாவது நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிவானாகில் உங்களிடமிருந்து வாங்கப்பட்டதை விடவும் சிறப்பானதை அவன் உங்களுக்கு வழங்குவான். இப்போ கைதிகளை நீங்கள் விடுவிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா பேசிட்டான். எப்போ அப்படின்னா ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப குழப்பங்கள் தலைவிரிச்சு ஆடுது. அந்த தருணத்தில் நீங்கள் கைதியாக பிடிக்கிறது உங்களுக்கு உகந்ததே இல்லை. அப்படியே பிடிச்சாலும் திருப்பி நீங்கள் விடுறது உகந்ததே இல்லை அப்படின்ட்டான். அப்போ பிடிச்ச கைதியை விடக்கூடாது. போரில் கிடைச்ச பொருட்கள் அப்படின்னா சேம், உங்களுக்கு மிஞ்சி கிடைக்கும் இல்லையா, அவங்க விட்டுட்டு சென்ற ஈட்டி, அவங்களோட உணவுகள், இதெல்லாம் அவங்க நமக்கு தெரியலை என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கையில் வச்சுருந்துருப்பாங்கன்னு. பட் ஓரளவு கெஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அப்போ இந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கைதிகளை நீங்கள் விடுவிக்கக்கூடாதுன்னு இறைவன் சொல்லிட்டான். அப்போ அந்த கைதிகள்கிட்ட கைதிகள் வச்சுருந்த பொருட்களை இவங்க வாங்கிக்கிறலாம் போல், அந்த மாதிரி பேசுகிறாங்க. ரைட். அப்போ அந்த கைதிகள்கிட்ட சொல்லவான், உங்கள் உள்ளங்களில் கொஞ்சமாவது நன்மை இருக்கிறதாக அல்லாஹ் அறிஞ்சான் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கப்பட்டதை விட சிறப்பானதை அவங்களுக்கு தருவான், உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளன் கருணை மிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுறான். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த சூழல் எப்படியாப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும். அங்கே அந்த கைதியை நான் விடவும் முடியாது, அவன் நல்லவனா கெட்டவனானும் தெரியலை. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஒருவேளை அவனுக்கு மனசில் கொஞ்சமாவது ஒரு நன்மையானது இருந்தால் அப்போ அவனுக்கும் ஒரு ஆறுதல் வேணும்ல. அல்லாஹ் அதையும் சொல்கிறான் பாருங்கள். எதிரி ஆட்களுக்கும் அல்லாஹ் ஒரு இது சொல்கிறான், உங்ககிட்ட கொஞ்சமாவது நன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நீங்கள் இழந்ததை விட அதிகமாக தருவான், அதே மாதிரி உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் கருணை மிக்கவனாக இருக்கிறான், மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு இறைவன் அவங்களுக்கும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாம் நாளைக்கு பார்க்கலாம்.